ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற இந்த மாங்காய் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு நான் கிளிமூக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேன், வாஷ் பண்ணி ரெண்டாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி சூடானதும் ரெண்டாக கட் பண்ண மாங்காயை வச்சுக்கிட்டேன். இதோட 10 மிளகாய், 4 வரமிளகாய், 3 தக்காளி ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதோட 10 பல் பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கிட்டேன். 10 சின்ன வெங்காயமும் சேர்த்து வேக வைக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கிறேன். இது வேகிறதுக்காக ஒரு இட்லி பாதனை மூடி வச்சுக்கிறேன். இடையில இந்த மாங்காயை லைட்டாக டர்ன் பண்ணி விடுறேன். தக்காளியையும், இல்லைன்னா கீழே பிடிச்சிரும். அதுக்காக நான் மாங்காயை லைட்டாக லிஃப்ட் பண்ணிவிட்டு தக்காளியை மட்டும் டர்ன் பண்ணி விட்டுக்கிறேன். ஒரு 15 மினிட்ஸ் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடணும். இப்போது மாங்காயையும் டர்ன் பண்ணி வேக வச்சுக்கிறேன். 15 மினிட்ஸ் கழித்து ஆறுனதும் தக்காளியோட தோலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வதக்குனதெல்லாம் அதோட சேர்த்துக்கிட்டேன். மாங்காயில் உள்ள ஃப்ளஷை மட்டும் ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு வெங்காயமும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதோட அரை ஸ்பூன் மிளகாய்த்தூளும் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டில் எண்ணெய் ஊற்றி 2 வரமிளகாய் சேர்த்து கடுகு போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, மல்லி இலை சேர்த்து அரைச்சி வச்ச சட்னியில் ஊற்றுனா சூப்பரான மாங்காய் சட்னி ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ.